திருமலை ரகசியங்கள் என்ற தலைப்பில் சுவாமி புஷ்கரணியோட மகிமைகளை பார்த்துக்கிட்டு வரோம். சுவாமி புஷ்கரணி அப்படின்னு பேர் எதனால் வந்தது அப்படின்னா, சர்வருக்கும் சுவாமி, இந்த 14 அண்டகடாகங்கள் அனைத்திற்கும் சுவாமியான ஸ்ரீனிவாச பெருமாளுடைய புஷ்கரணி அவனுடைய சொத்து. அதனால் இந்த புஷ்கரணி சுவாமி புஷ்கரணின்னு சொல்லி அழைத்தார்கள். இன்னொன்று, இரண்டாவது காரணம், உலகில் உள்ள புஷ்கரணி, நதி, புனித தீர்த்தங்கள்னு எதெல்லாம் உண்டோ அத்தனை புனித தீர்த்தத்துக்கும் இது கடவுள், இது சுவாமி. அதனால் சுவாமி புஷ்கரணி. யார்? கங்கா, யமுனா, கோதாவரி, காவேரி, இதை போல் இருக்கிற கோடான கோடி எண்ணிலடங்காத புனித தீர்த்தத்திற்கும் இது சுவாமி ஆனபடியால் இது சுவாமி புஷ்கரணி. எந்த அளவுக்குன்னா, உலகில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாம் அவங்க மேலே இருக்கிற பாவங்களை கழுவிக்கிறதுக்கு, போக்கிக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த திருமலையில் இருக்க கோனேரி தீர்த்தம் சொல்லக்கூடிய இந்த சுவாமி புஷ்கரணியில் முழுகி நீராடி தங்கள் பாவங்களை தொலைத்து கொண்டு புனிதத்தன்மையை அடைந்து திரும்ப அவங்க அந்த நதி இருக்கிற இடத்துக்கே போய் நதியிலேயே பிரவகித்து வாழ்கிறாங்க. அவ்வளோ மகிமை புரிந்திய இந்த புஷ்கரணி சுவாமி புஷ்கரணி. சரி, இது என்னைக்கு சொல்லப்பட்டது, அது என்னைக்கு நடக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் வைகுண்ட துவாதசி அன்னைக்கு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் பொழுதில் இந்த சுவாமி புஷ்கரணியில் உலகில் உள்ள அனைத்து புனித நதிகளும் வந்து சங்கமித்து அதில் தீர்த்தமாடி தங்களோட பாவங்களை போக்கிக்கிறாங்க. இவங்க சுமார் 4 மணி நேரம் விடியற்கால பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து சூரிய உதயம் வரை இந்த சுவாமி புஷ்கரணியிலேயே சங்கமித்து கலந்து இருக்கிறாங்க. அந்த காலத்தில் 4:30 மணிக்கெல்லாம் சக்கர ஸ்நானம் நடக்கும். திருப்பதியில் குளத்தில் சக்கரத்தாழ்வாரும் பெருமாளோட பாதுகையான சடாரியும் எழுந்தருளி அங்கே வந்து அந்த குளத்தில் விசேஷமான பூஜைகள் நடந்து சக்கரத்தாழ்வார் அங்கே பாதுகையும் முழுகி சக்கர ஸ்நானம் நடக்கும். அப்போது நாம்ளும் போய் கலந்து அதில் நீராடினா அளவு கடந்த புண்ணியம். உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடான கோடி தீர்த்தத்துலேயும் நீராடின பலன், சக்கரத்தாழ்வாரோட நீராடின பலன். அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு தீரவே தீராத நோய், கடன், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். உலகத்தில் அவனுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சுலபமாக தன்னடையாக கை வந்து சேரும். அது மட்டும் இல்லை, மோட்சமே கிடைக்கும். திருவேங்கடமுடியான் மேலே நமக்கு அன்பு பிறக்கும், பக்தி பிறக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த குளத்தில் என்னென்னைக்கு சக்கரத்தாழ்வாரும் பெருமாளும் வந்து தீர்த்தமாடுவாங்க, என்னென்னைக்கு வருஷத்தில் எத்தனை தடவை சக்கர ஸ்நானம் நடக்கும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரகசியமான விஷயம். திருவேங்கடமுடியான் பூமியில் அவதரித்து பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கு பின்னாடி கலியுகத்தில் வர மக்கள் அனைவர்களுக்கும் நான் அருள் புரிவேன், அவங்களோட கஷ்டங்களை போக்குவேன். மனித உருவிலிருந்து கோவில் விக்கிரகமாக மாறும்போது அந்த சமயத்தில் திருதுப்புன்னு அவங்க தாயார் வகுல மாளிகான்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து, தாயே, உனக்கு நான் ஏதாவது ஒன்று வரம் தரணும்னு நினைக்கிறேன், சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேளு, நிறைவேற்றுறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வகுலமாதா, எனக்கு ஒன்றும் வேணாம்பா, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், வளர்த்தனேன், பத்மாவதிக்கு திருமணம் செஞ்சு வச்சேன், உனக்குன்னு ஏதோ ஒரு சேவை செஞ்சேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வேணான்னு மறுத்தாங்க. இல்லை, உனக்கு ஏதாவது வரம் தரணும் அப்படின்னு சொல்லி சீனிவாச பெருமாள் கேட்கும்போது, பெருமாளே, உனக்கு நான் கைங்கறி செஞ்சிட்டேன், இனி எதிர்காலத்தில் கலியுகத்தில் உன்னை கும்பிட்றதுக்கு, உன்னை பார்க்குறதுக்கு வர கோடான கோடி பக்தர்களுக்கும் நான் ஏதாவது ஒரு சேவை செய்யணும், ஏதாவது ஒரு தொடர்பு வேணும், அதுக்கான வழியை செய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்த தராரு, ஸ்தானத்தை தராரு. எந்த இடம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமே இந்த சுவாமி புஷ்கரணி, இந்த சுவாமி புஷ்கரணியின் ஸ்தலமாக, இந்த புஷ்கரணி இருக்கிற இடம், பூமி, அதோட படித்துறைகள், புஷ்கரணி குளம் முழுக்க நீயே அந்த ஸ்தலமாக இருப்ப. என்னை பார்க்க வர, கும்பிட வர பக்தர்கள் எல்லாம் அதில் வந்து நீராடுவாங்க.
படித்துறையில் உன் மேலே கால் வச்சு இறங்கி உன் மடியிலேயே தீர்த்தம் ஆடுவாங்க. அவங்களுக்கும் நீ ஒரு சேவை செஞ்ச மாதிரி ஆகும், காலத்துக்கும் அவங்களோட சம்பந்தம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்குறார். இந்த சுவாமி புஷ்கரணி ஸ்தலமாக இருப்பது வகுல மாதாவே. சரி, அதுக்கடுத்தது என்னன்னைக்கு இந்த குளத்தில் சுவாமி புஷ்கரணியில் சக்கர ஸ்நானம் நடக்கும் அப்படின்னா, வருஷத்தில் 4 தடவை சக்கர ஸ்நானம் நடக்கும். இன்னொன்று 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 சக்கர ஸ்நானம் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ பார்த்த இந்த வைகுண்ட துவாதசி அன்னைக்கு விடியற் காலையில் சக்கர ஸ்நானம் நடக்கும். விடிய காலம் 4:30க்கெல்லாம் சக்கர ஸ்நானம் நடக்கும். இது ஒன்று. ரெண்டாவது ரத சப்தமி. ரத சப்தமி அன்னைக்கு சூரியனோட பிறந்த நாள். சூரியனுக்காக பகவான் பெரிய விழாவாக கொண்டாடுவார். அன்னைக்கு மதியான நேரத்தில் இந்த குளத்தில் சக்கர ஸ்நானம் நடக்கும். அடுத்தது முக்கியமான விசேஷம் பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவம் அன்னைக்கு 9வது நாள். அந்த நாள் திருவோண திருநக்ஷத்திரம் அன்னைக்கு காலையில் ஒரு 8:30லேருந்து 9க்குள்ளே திருவேங்கடமுடியானே இங்கே எழுந்தருளி விசேஷமாக பூஜைகள் நடந்தேறி சக்கர ஸ்நானம் நடக்கும். அடுத்தது புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி அன்னைக்கு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விரத முறை அனந்த பத்மநாப விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனந்த பத்மநாப விரதத்தப்போ விடியற் காலையில் ஒரு 6:30க்கு பக்கமாக சக்கர ஸ்நானம் நடக்கும். மேலே சொன்ன ரதசப்தமி, வைகுண்ட துவாதசி, பிரம்மோற்சவம் இந்த நாட்களில் நடக்கிற சக்கர ஸ்நானத்துக்கு பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு வந்து கலந்து அனுபவித்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் அனந்த பத்மநாப விரதம் சொல்லக்கூடிய அந்த நாளில் நடக்கிற சக்கர ஸ்நானத்துக்கு பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. சரி, இது 4 வருஷத்தில் 4 தடவை சக்கர ஸ்நானம். பெருமாள் சக்கரத்தாழ்வார் குளத்தில் வந்து நீராடி பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிகிறார். 1 வைகுண்ட துவாதசி, 2 ரத சப்தமி, 3 பிரம்மோற்சவம் அன்னைக்கு 9வது நாள் திருவோண திருநட்சத்திரம், 4 அனந்த பத்மநாப விரதம். சரி, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 பிரம்மோற்சவம் வரும். அப்படி வரும்போது இந்த 2 பிரம்மோற்சவத்துலேயும் 9வது நாள் திருவோண திருநட்சத்திரத்தன்னைக்கு சக்கர ஸ்நானம் நடக்கும். அதனால் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 சக்கர ஸ்நானம், மற்ற வருடங்களில் 4 சக்கர ஸ்நானம் நடக்கும். இந்த குளம் இருக்கே, இந்த குளம் திருவேங்கடமுடியானுக்கு ரொம்ப பிடிச்ச குளம், ரொம்ப பிரீத்தியான குளம். அதனாலேயே இது என்னோட குளம் அப்படின்னு அதுக்கு பேர் சுவாமி புஷ்கரணி. சீனிவாச பெருமாள் சொல்கிறாரு, இது என்னோட குளம் அப்படின்னு.